ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. நல்ல சுகத்தோடு இருந்து ஓடோடி தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வருவீர்களா. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. ஆலயத்தில் நீங்கள் கேட்கிற வார்த்தைகள், பாடல்கள், ஜெபங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தக்க சமயத்தில் கடந்து வரும்படி உங்களை யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்தவர்கள்? கர்த்தர் தயை உள்ளவர் என்று ருசி பார்த்தவர்கள். அப்படி ருசி பார்க்காவிட்டால் ஆலயம் நமக்கு ஒரு வாசஸ்தலமாக இருக்க முடியாது. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், அடுத்த வசனத்தை பார்த்தா ரொம்ப கடினமான வார்த்தை மாதிரி தெரியும். சகலவித துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசித்திருந்தோமானால், இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து நீங்கள் வசனத்தை கேட்கும்போது இந்த வசனம் கூட உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதல், அங்கேயும் இங்கேயும் கோல் மூட்டிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி, நீங்கள் குழந்தைகளா இருக்க முடியாது, நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிரும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்கிறது என்று கேட்டால், தானாகவே பாலை தேடுகிறது, அழுகிறது. அது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. பிறந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு பால் தேவை. இதே போல நீங்களும் நானும் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் வளரும்படி, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலுக்காக ஏங்குகிறதோ, ஆகாரத்துக்காக ஏங்குகிறதோ, அதே போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலுக்காக ஏங்கணும். அந்த ஞானப்பாலை குடிக்கணும். அந்த ஞானப்பாலினால வளரணும். அந்த ஞானப்பாலினாலே நமக்கு பலன் உண்டாகணும். அந்த ஞானப்பாலினாலே நமக்கு தைரியம் உண்டாகணும். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எதற்காக? நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படி. ஒரு குழந்தை பிறந்த பிறகு பிறந்தபடியே இருந்துச்சுன்னு சொன்னா 3 மாசம் ஆச்சுன்னா குப்புற படுக்கணும், 5 மாசத்துல தவழணும், ஒரு 6, 7, 8 மாசத்துல எதையாலும் பிடிச்சு எழும்பி நிற்கணும். அது நடக்கலைன்னா உடனே பெற்றோருக்கு ஒரு பெரிய கஷ்டம். இந்த குழந்தை வளரல, என்ன டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல திரும்ப படுக்கணும், தவழணும், நடக்கணும், எழும்பணும், ஓடணும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாஞ்சை எங்கே இருக்கிறது? வசனத்தின் மேல் இருக்கிறதா? உலகத்தின் மேல் இருக்கிறதா? வசனத்தின் மேல் வாஞ்சையா இருந்தால் நீங்கள் வளருவீர்கள். நீங்களும் நானும் வளர இந்த நாள் கேட்ட இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்ட இந்த நல்வார்த்தைகளின்படி களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாங்கள் வாஞ்சையா இருந்து வளர, ஒழிக்க வேண்டியது ஒழிக்க, நீர் தயவுள்ளவர் என்பதை ருசித்தவர்களாய் வாழ இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசைப்படும். என்னுடைய ஆராதனைகள் முழுவதையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தேவநாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் வளரும்படி, அப்படின்னா வளரணும், வேற வழியே கிடையாது. நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.